மனைவிட்ட என்ன பதில் சொல்வேன்னு யோசிச்சுட்டே வந்தாராம். எதுக்கு? பணங்காசு ஏன் வாங்கிட்டு வரல? அவ அப்படி கேட்க மாட்டா. அவ இவரை விட பக்தி நிறைந்தவள். அவ மனைவிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரே, எதுக்குன்னா அவர் வேற விதமா யோசிச்சாராம். இவர் என்ன பண்ணிட்டார்? எதிகி அயாச்சிஷ்யம். நான் ஒருவேளை கேட்டிருந்தா கிருஷ்ணன் ஒருவேளை கொடுத்திருப்பானோ சந்தேகமா சொன்னாரோ இல்லையோ, இது மட்டும் மனைவிக்கு தெரிஞ்சா கேட்பாலும். அது எப்படி நீங்க சந்தேகமா சொல்லலாம்? கேட்டா கிருஷ்ணன் கொடுப்பான்னு தானே சொல்லணும், கேட்காமலே கூட கொடுப்பான்னு தானே சொல்லணும். அது என்ன ஒருவேளை கேட்டு இருந்தால் ஒருவேளை கொடுத்திருப்பானோ? அப்ப கிருஷ்ணன் மேல உங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்கு? கிருஷ்ணனையே சந்தேகப்பட்டேடான்னு என் மனைவி கேட்டுட்டான்னா, ஐயோ நான் என்ன பதில் சொல்லுவேன், என்ன பதில் சொல்லுவேன்? கிருஷ்ணனை சந்தேகப்படலாமா? பகவானை சந்தேகப்படலாமா? எனக்கு நல்லதுன்னா அவன் கேட்காமலேயே எனக்கு அதை தந்திருப்பான். பகவான் தரலன்னா எதுக்கு சந்தேகப்படணும்? அது நமக்கு நல்லது இல்லைன்னு அர்த்தம். பகவான் ஒரு விஷயத்த நமக்கு தரலன்னா ஒருவேளை இது நல்லது இல்லாம இருந்திருக்க கூடும், அதனால இது நல்லது இல்ல தரல உறுதியா சொல்லிருக்கணும். அந்த உறுதி இல்லையே, ஏன் உனக்கு உறுதி இல்லைன்னு என் மனைவி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று யோசிச்சு கொண்டே, இந்த செல்வத்தை விடு, அதான் முக்கியம். உக்தி லீலா ஸ்மித மக்னதி புனகா. குருவாயூரப்பா அவர் வேற சிந்தனைக்கு போயிட்டார். நமக்கு பணமே வேண்டாம், பணத்தை பத்தியே யோசிக்க வேண்டாம். உக்தி பகவான் நமக்கு வார்த்தையால் அன்பை கொடுத்தானே, ஆஹா நண்பான்னு வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த வார்த்தையை தந்தானே, அந்த வார்த்தையை நினைக்கிற துக்தி. குருவாயூரப்பா உன் வார்த்தையை நினைத்தார். லீலா உன் செயல்களை நினைச்சார். ஆஹா பாத பூஜை பண்ணான், கோதானம் பண்ணான், மரியாதை கொடுத்தான். ஆஹா அந்த செயல்களை, லீலைகளை, செயல்களை நினைச்சு பார்ப்போம். அதுக்கு மேல ஸ்மித, கிருஷ்ணன் ஒரு புன்னகை செய்தானே, அந்த புன்னகையை நினைச்சு பார்ப்போம். அப்போ அவன் பேசின அந்த வார்த்தைகள், அவன் செய்த அந்த செயல்கள், அவன் தந்த புன்னகை, எனக்காக வார்த்தையும் பூஜையும் புன்னகையும் பகவான் கொடுத்திருக்கான். இதுக்கு மேல அல்பம் இந்த செல்வம் கொடுக்கலன்னு கேட்கலாமா?